சக்தியொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராசிகளில் ஒவ்வொரு கலரும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு எவ்வளவுலாம் சப்போர்ட் பண்ணுது, எவ்வளவுலாம் நம்மளுக்கு கெடு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ராசிகள்ல ஒவ்வொரு கலரும் நம்மளுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கலர். அதுக்கு முன்னால ஒவ்வொரு கிரகங்களை பத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களுடைய வண்ணங்களை நம்ம எடுத்து எடுத்து அது நம்மளுக்கு என்ன வண்ணம் பிடிக்குது, அந்த வண்ணத்துடைய குணநலங்கள் நம்மளுக்கு எப்படி ஒத்து போகுதுங்கிறதே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மளுக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வண்ணம் சனி கிரகத்துக்குரிய வண்ணம் கருப்பு கலர் அடர் நீலம். அடர் நீளம்ங்கிறது டார்க் ப்ளூ அப்படிம்பாங்க. இந்த கருப்பு டார்க் ப்ளூ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த கருப்பு டார்க் ப்ளூ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு போலதான் தெரியும். ஆனா இந்த கருப்பும் டார்க் ப்ளூ பாத்தீங்கன்னா எல்லா வண்ணங்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சுக்கும். எல்லா கலரும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கலர் அதுக்குள்ள வந்தாலும் அதே டார்க் அதே பிளாக் தான். ஆனா எல்லா வண்ணங்களையும் தன்னுள் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வண்ணம் கருப்பு, டார்க் அடர் நீளம். இது ரெண்டுமே முக்கியமானது. இந்த பாத்தீங்கன்னா எல்லா வண்ணங்களும் அப்ப எல்லா கருமா எல்லா செயல்களும் தன்னுள் சேர்த்துக்கிறாங்க, எல்லா வேலைகளும் தனக்குள் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பண்புகள் நிறைந்தது இந்த கருப்பு கலர். இது என்னன்னா எல்லாரும் பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். பழைய சுமைகளை தாங்கிக் கொள்பவர்கள், பழைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவர்கள், இவர்களை குறிப்பது, முதிர்ந்த அனுபவசாலிகளை குறிப்பது, முதிர்ந்த மெச்சூரிட்டியா ரொம்ப நடக்கிறது, இவங்களெல்லாம் இந்த கருப்பு கலர் பயன்பாட்டில் இருக்குது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டி, ரொம்ப முதிர்ந்த தன்மை, இதெல்லாம் ரியாலிட்டியான வாழ்க்கைக்கு நமக்கு சூட்டபிள் ஆகாது. இப்ப இறை வழிபாடில் நம்ம இறைவன் வழிபாடில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இது செஞ்சா கரெக்டா இருக்குமா, அது செஞ்சா கரெக்டா இருக்குமா அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அனுபவம் இல்லாத தன்மையாக இருக்கும். நம்மளுடைய அப்பா அம்மா பின்பற்றியதை நம்ம மறந்துருப்போம். இப்படி நம்மளா புதுசா நம்மளே ஒண்ணு உருவாக்கி நம்மளே ஏதோ சாமி கும்பிட்டு ஏதோ இறைவனா ஒரு வழிகாட்டி நம்ம போற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கருப்பு கலர் வேண்டவங்க அதுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க. இல்ல 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 நான் இப்படிதான் வேணும்னா ஏன் தாத்தா பாட்டி இப்படிதான் வேண்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் அந்த பழைய விஷயங்களை சொல்லி 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 அதனால்தான் இறை பக்திக்கு நம்ம கருப்பு கலர் பயன்படுத்துவது ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பழைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு நிறைய இப்ப உள்ள காரியங்களுக்கு இப்ப உள்ள பூஜைகளுக்கு தடையாக பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் எப்போ நம்மளுடைய விஷயங்கள் எது வந்தாலும் அது இறைவனுக்கு செய்வது நம்ம மனப்பூர்வமா புத்துணர்வுடன் இறை வழிபாட பண்ணணும். பழைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு இறை வழிபாட்டில் தாமதம் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம கருப்பு உடைகளை உடுத்துவது, கருப்பை நம்ம தடுப்பு உடையா உடுத்தி சாமி கும்பிடுவது நம்மளுக்கு ரொம்ப நிறைய நெகட்டிவ்ஸான அதிர்வுகளை உருவாகுது. அதனால்தான் நம்ம அந்த கருப்பு உடைகளை உடுத்துவதை தடுக்கிறோம். அதே இது காவல் தெய்வ வழிபாடுகளுக்கு எல்லாம் கருப்பு உடைகளை அணிகிறோம். ஐயப்பன் ஐயனார் அவங்களுக்கு எல்லாம் கருப்பு உடைகள் அணிகிறோம். இவங்கெல்லாம் ஏன்னா இவங்களுக்கு கர்மா நம்ம இதுதான் நெறிமுறைன்னு கிடையாது. இவங்க நம்மள ஆக்சுவலா எந்த முறையில் நம்ம கும்பிட்டாலும் ஏத்துக்குவாங்க. இந்த பழைய விஷயங்கள், இரும்பு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மையில், அதாவது பழைய விஷயங்கள் லேட்டா ஆனாலும் கொஞ்சம் தாமதமா செயல்கள், 48 நாள் விரதங்கள், 48 நாள் ஸ்லோவா பண்ற விஷயங்கள் எல்லாமே மெதுவா நிதானமாக நம்ம செயலாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அதான் லாங் கால ரொம்ப நாள் விரத முறைகளுக்கு கருப்பு உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஆனால் உடனே உடனே முடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம இப்போ இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், இன்னைக்கு கும்பிட்டு இன்னைக்கு விரதத்தை முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கருப்பு சூட்டபிள் ஆகாது. அதனால கருப்பை தவிர்க்கும். ஆனால் கருப்புங்கிறது நம்ம பழமையையும் முதிர்ந்த அனுபவத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். எப்போதும் மற்றவர்கள் குறைகளை எல்லாம் தன்னுள் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த கருப்புக்குள் உண்டு. கருப்பு எல்லா வண்ணங்களும் தன்னுள் ஏற்றுக்கொள்ளும். அதான் எல்லா குணப்பண்புகளும் நிறைந்தவங்க இந்த கருப்பு நிறத்துக்கு உண்டு. இவர்கள் காவல்காரர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு காவல் காக்கவும் மற்றவர்களை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பு உணர்வு உடையவர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறது நம்மள பாதுகாப்பு உணர்வு உடையவர்கள் மட்டும்தான் இந்த கருப்பு கலர் உடைகளை ரொம்ப விரும்பி உடுத்துவாங்க. சரி, இந்த கருப்பு கலரை பத்தி பேசியாச்சு. இப்ப விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் தன்மையை பத்தி நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியுடைய கலர் பாத்தீங்கன்னா நம்ம அடர் 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 சிகப்பு அப்படிங்கிறத விட அடர் சிகப்பு அப்படிமோ அடர் திக்கு சிவப்பு, ரொம்ப திக்கா இருக்கும், மெரூன் மாதிரி உள்ள கலராக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இங்க இந்த மெரூன் மாதிரி டார்க், அதாவது அந்த பொடி கலர்மாங்க. பொடி கலர்னா பொடி ப்ரௌன் கலர் போல அந்த கலரை சார்ந்ததாக இருக்கும்.
அப்போ இந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து விருச்சிக ராசிக்குள்ளதாக இருக்கிறது. இவங்க வந்து உடுத்துறது அந்த மாதிரி உடைகளை உடுத்துவது ரொம்ப பிடிச்சமா இருக்கும். இல்லாட்ட கருப்பு கலரையும் இதை பயன்படுத்தலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கருப்பு கலர் அடர் அடர் மெரூன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்டா பொடி கலர் அப்படிம்பாங்க, அந்த கலராகவும் எடுத்துக்கலாம். இந்த கலரை வந்து நீங்க உடைகளாக உடுத்தும் போது உங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் இப்படி இல்லை நான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த இதெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த இதுக்கு உண்டு. அதாவது நிறைய உங்க மனதளவில் ரொம்ப வீக் ஆகிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக இந்த வெள்ளை கலர், அதாவது கருப்பு கலருக்கு ஆப்போசிட் வெள்ளை. ஆனா வெள்ளை உடைகள் உங்களுக்கு சூட் ஆகாது. நீங்க வெள்ளை உடை பார்த்தீங்கன்னா கரையாகும். ஆசையா இருந்தாலும் போட்டா கூட கரையாயிரும், கிழிஞ்சிரும். இல்லாட்டா ஒரு நாளுக்கு மேல மறுநாள் போட முடியாது. ஆனா வெள்ளை உடை மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அது உங்களை தடையாக தடுத்து கொண்டே இருக்கும். நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். அப்படிங்கறதுனால வெள்ளை உடைகளை தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கலாம். சரி, ஓகே. இந்த கருப்பு கலர் வந்து உங்க உடையில் ஒட்டக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டா பொடி கலர் அல்லது மெரூன் கலர் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். சரி, இங்க வந்து உங்களுடைய கண்ணுக்கு எதிரே தோன்றக்கூடிய கலர் வந்து என்ன கலர் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஊதா கலர் பயன்படுத்தலாம். உங்க கண்ணுக்கு முன்னால் தோன்றக்கூடிய கலர் ஊதா கலரை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஊதா கலர் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் எல்லோ கலரும் பயன்பாட்டுல வைக்கலாம். எல்லோ கலர் வந்து உங்களுக்கு லைட் எல்லோ அப்படிம்பாங்க. அந்த லைட் எல்லோவை வந்து பயன்பாட்டுல வச்சீங்கனாலும் உங்க கண்ணுக்கு எதிர தோன்றக்கூடிய கலருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த லைட் எல்லோ இதெல்லாம் வந்து ஊதா கலர் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ். உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். உங்க குடும்பத்தோட விஷயங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே போல் உங்களுக்கு வருமான விஷயங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் நீங்க அதிக விரயம் பண்ணக்கூடிய கூடாத ஒரு கலர், யாருக்கும் கொடுக்க கூடாத ஒரு கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் யாருக்கும் கொடுக்காதீங்க. யாருக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செல்வ நிலை உங்களை விட்டு போய்விடும். டார்க் பிங்க் வந்து உங்க கால் பாதத்தில் லட்சுமியாக இருக்கிறா இல்லையா, அவளுக்கு அந்த டார்க் பிங்க் கலர் செருப்பை போட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த கலர் வண்ணம் வந்து உங்களுடைய பாதையை செல்வத்தை நோக்கி நகர்த்தி செல்வதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால டார்க் பிங்க் கலரை உங்க பாத சுவடுகளாக பயன்படுத்தி இல்லாட்ட செருப்பாக பயன்படுத்தி சாக்ஸாக வாங்கி பயன்படுத்தலாம். உங்க பாதத்தை தொடக்கூடிய கலர் டார்க் பிங்க் கலராக எடுத்துக்கோங்க. இல்லாட்டா மல்டிப்ளை வண்ணம், நிறைய வண்ணங்கள் நிறைந்த கலர்களை உங்க பாதத்துல வந்து பயன்படுத்தலாம். ஆனா இது பாதத்தில் பயன்படுத்தும் கலர் என்னைக்குமே யாருக்குமே தானம் பண்ணாதீங்க. அந்த பண்ணினீங்கன்னா அது உங்க செல்வ நிலையை குறைத்து விடும். ஏன்னா பாதத்தில் தான் மகாலட்சுமி குடியிருக்கலாம். அந்த மகாலட்சுமி குடியிருக்கும் அந்த இடத்தை வந்து அந்த இடத்தில் உள்ள கலர் வண்ணங்களை யாருக்கும் தானம் பண்ணாதீங்க. அது உங்க வாழ்க்கையின் தரத்தை மாற்றிவிடும். அதனால் அதை பண்ணாதீங்க. இந்த ஒவ்வொரு வண்ணங்களை பத்தி நான் பேசும்போதும் இந்த வண்ணங்கள் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் வெற்றிகளை கொடுக்குதுங்கிறத நீங்க அனுபவபூர்வமாக உணர்ந்து அதோடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும். ஏன்னா நான் இது அனுபவபூர்வமாக என் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து ஆய்வு பண்ணி வெளிவந்த கலர்களின் மகத்துவம். இந்த கலரின் மகத்துவத்தை நீங்க பயன்படுத்தி அதில் வெற்றிகள் பல பெற்று வாழ்க்கையில் வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.